ரசாயன பசளை இறக்குமதியை தடை செய்தது. உண்மையில் அந்த தடையினால் நாட்டில் டாலர் சேமிக்கப்பட்டதா? இல்லாவிட்டால் அரசாங்கம் உருவாக்கிய உரம் தொடர்பிலான இந்த நெருக்கடிக்கு மத்தியில் கடத்தல்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் வகையில் செயற்பட்டு இருந்த டாலர் கையிருப்பையும் இல்லாமல் செய்து கொண்டோமா? என்ன நடந்தது என்பதனை நாம் தற்போது பார்ப்போம். ரசாயன உர இறக்குமதியை தடை செய்த கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் சீனாவில் இருந்து சேதன பசளையை இறக்குமதி செய்ய தீர்மானித்தது. நாட்டின் தனிமைப்படுத்தல் சான்றிதழ் கிடைக்கும் முன்னரே சீனாவில் இருந்து உரத்தினை ஏற்றிய கப்பல் இலங்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. எனினும் கப்பலில் இருந்த உரத்தின் மாதிரியில் நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாக்டீரியா இருப்பதாக தகவல் வெளியானவுடன் அந்த உரத்தொகை தொடர்பில் நெருக்கடி நிலைமை உருவானது. நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் உரத்தினை கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த உரத்தொகைக்கு பொருத்தமான வகையில் சட்டத்தை ஏற்புடையதாக செய்வதற்கு சீன அரசாங்கமும் விவசாய ராஜாங்க அமைச்சும் செயற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையூடாக பின்னர் தெரிய வந்துள்ளது. இந்த உரத்தின் சிறு தொகை கூட விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதுடன் அதற்காக 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை சீனாவின் உரத்துக்கு செலுத்த வேண்டியிருந்தது. நாட்டிற்கும் பொருளாதாரத்துக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் நட்டத்தினை ஏற்படுத்திய சீனாவின் சேதன பசளை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் மேற்கொண்ட விசேட அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட சில விடயங்கள் அடுத்து. ஹிப்போஸ்பிரிட் கப்பலில் ஒரு தொகை உரம் இருந்ததாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அனுமதிகளை பெற்று உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் எவ்வித ஆயத்த நிலையிலும் இருக்கவில்லை. சீன அரசாங்கம் குறித்த உரத்தொகைக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பிரதிநிதியை கூட நியமித்திருக்கவில்லை. கப்பல் மீண்டும் திரும்பிச் சென்ற திகதி தொடர்பில் தவறான தகவல்கள் உள்வாங்கப்பட்டிருந்தன. தனிமைப்படுத்தல் சான்றிதழுக்கு ஏற்பட்ட விவசாய பணிப்பாளர் நாயகம் வெளியிடும் நிறுவன அனுமதி பத்திரம் இல்லை என்பதை நன்கு அறிந்து கொண்டு கப்பலை திருப்பி அனுப்பியமை. சீன நிறுவனம் கடன் கடிதத்தை திறப்பதற்கு முன்னர் உரத்தொகையை மீள அனுப்பப்பட்டமை உடன்படிக்கைக்கு முரணானது. கப்பலின் தரவு கட்டமைப்பினை செயலிழக்கச் செய்து ஆப்பிரிக்கா நோக்கி கப்பல் பயணித்தமை. இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இதற்கான பணத்தினை செலுத்துவது சர்ச்சைக்குரியது என கணக்காய்வாளர் நாயகம் தெளிவுபடுத்தியுள்ளார். சீன நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துவிட்டு நாட்டிற்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கணக்காய்வாளர் நாயகம் சிபாரிசு செய்திருந்தார். எனினும் இதுவரை அதனை நிறைவேற்றுவதற்கு எமது அதிகாரிகளினால் முடியவில்லை. இந்த சர்ச்சை ராஜதந்திர பிரச்சனையாக உருவெடுத்ததுடன் அதனை தீர்ப்பதற்கு பின்னர் சட்டமா அதிபர் கூட தலையிட்டார். இந்த மோசடி எவ்வாறு இடம்பெற்றது? கடற்பாசிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உரத்தை சீனாவின் ஜிந்தாவோ சீவின் பயோடெக் என்ற நிறுவனம் இலங்கைக்கு வழங்குவதற்கு முன் வந்தது. விலை மனு இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த போதிலும் தேசிய தனிமைப்படுத்தல் நிறுவனம் அதன் மாதிரியை பரிசோதனை செய்த பின்னர் இந்த உரத்தில் மோசமான பாக்டீரியா இருப்பதாக 2 தடவைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. தனிமைப்படுத்தல் நிறுவனத்தின் அனுமதியின்றி ஹிப்போஸ்பிரிட் என்ற கப்பலும் 20,000 மெட்ரிக் டன் உரத்துடன் இலங்கையை நோக்கி பயணிக்க நடவடிக்கை எடுத்திருந்தது. உரத்தினை பரிசீலிக்கும் முன்னர் அதற்கான கடன் கடிதங்களை திறப்பதற்கு யார் அனுமதி வழங்கியது என்பதும் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது. உரத்தினை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதற்கு தனிமைப்படுத்தல் சேவை நிறுவனத்தின் அனுமதி தேவையாகும். உண்மையில் பெயரை மாற்றி செய்மதி பயண கட்டமைப்பினை கூட காணாமலாக்கி சீன கப்பல் எமது கடற்பரப்பில் பல நாட்கள் தங்கியிருந்து மீண்டும் சென்றது. எனினும் அந்த சீன கப்பல் கொடுக்கல் வாங்கலை கைவிடவில்லை. இலங்கையுடன் செய்து கொண்டிருந்த இணக்கப்பாட்டிற்கு ஏற்ப இறுதியில் 6.9 மில்லியன் டாலரை இலங்கை செலுத்த வேண்டி ஏற்பட்டது. சீன நிறுவனம் இலங்கையில் வைப்பு செய்த 5 மில்லியன் டாலர் பிணையை அவர்கள் மீள பெற்றுக் கொண்டனர். தமக்கு மேலும் நட்டம் ஏற்பட்டுள்ளமையினால் 8 மில்லியன் டாலரை இலங்கை செலுத்த வேண்டும் என அவர்கள் கூறினர். இல்லாவிட்டால் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உரிய தீர்வொன்றை அவர்கள் கோரினர். டாலர் இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வித பலனும் இல்லாமல் 6.9 மில்லியன் டாலரை நாம் இழந்தோம். இறுதியில் நாம் டாலரை இழந்தது மாத்திரமின்றி எமது நாட்டின் விவசாயமும் பெரும் அழிவினை எதிர்நோக்கியிருந்தது.
அதன் பின்னர் என்ன நடந்தது? இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட நானோ நைட்ரஜன் உரம் இந்தியாவில் விற்கப்படும் விலையை விட அதிக விலைக்கு எமது நாடு கொள்வனவு செய்தது. பிரச்சினை தீர்ந்ததா? இந்தியாவில் இருந்து நானோ திரவ உரத்தினை கொண்டு வருவதற்கு எவ்வித விலை மனு நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை. இந்த உரத்தினை கொண்டு வருவதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆராய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என உரத்தினை இலங்கைக்கு இறக்குமதி செய்த கொழும்பு கமர்ஷியல் உர நிறுவனம் தெரிவித்தது. அவ்வேளையில் அரசாங்கத்தில் இருந்த உயர் அதிகாரி ஒருவரின் தலையீட்டில் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதாக அவர்கள் தெரிவித்தனர். அமைச்சரவை முதலில் இந்த கொடுக்கல் வாங்கல் உரத்தினை உற்பத்தி செய்த இந்தியாவின் தாய் நிறுவனத்துக்கு நேரடியாக மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. அந்த அதிகாரிகளின் அழுத்தத்துக்கு ஏற்ப குறித்த தீர்மானத்தை மாற்றி உள்நாட்டு நிறுவனம் ஒன்றின் பெயரில் கடன் கடிதத்தை திறப்பதற்கு நேரிட்டதாக கமர்ஷியல் உர நிறுவனத்தின் அவ்வேளையில் தலைமை அதிகாரியாக இருந்தவர் கூறினார். யுனைடெட் ஃபார்மர்ஸ் ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்தின் பெயரில் கடன் கடிதத்தை திறப்பதற்கு அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை நிறுவனத்துக்கு டாலர் இல்லாமை காரணமாக அதன் உரிமையாளரின் வங்கிக் கணக்குக்கு இலங்கை மத்திய வங்கியின் டாலர் கையிருப்பினால் டாலர் அனுப்பியதாகவும் கமர்ஷியல் உர நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அவ்வேளையில் வெளிப்படுத்தியிருந்தார். நானோ நைட்ரஜன் 21 லட்சம் திரவ உரத்தை விவசாய அமைச்சு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் இந்திய விவசாய உர நிறுவனம் ஒன்றிலிருந்து முன்பதிவு செய்தது. முதல் தொகை விமானத்தில் கொண்டுவரப்பட்டது. அதனை ஆராய்ந்து பார்த்தபோது 500 மில்லி லீட்டர் திரவ உரம் 12.45 டாலருக்கு கொண்டுவரப்பட்டது. அன்றைய நாணய மாற்று வீதத்தின்படி அதன் பெறுமதி 2520 ரூபாவாகும். எனினும் இந்தியாவில் அது 3.23 டாலருக்கு விற்கப்பட்டதுடன் அதன் பெறுமதி 654 ரூபாவாகும். இறுதியில் 500 மில்லி லீட்டர் உரத்தினை இந்தியாவின் விலையை விட 1867 ரூபாய் அதிக அளவில் செலுத்திக் கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனால் முற்பதிவு செய்த உரத்துக்காக 7841 மில்லியன் ரூபாவினை அதிகமாக செலவிட வேண்டி ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, எமது நாட்டில் அவசரமாக சேதன பசளையை அறிமுகம் செய்வதற்காக மேற்கொண்ட திட்டமும் ஊழல் மிக்கது. அவசரமாக ரசாயன பசளையை அறிமுகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த போதும் இறுதியில் அவற்றினை நாய்கள் கூட உண்ண ஆரம்பித்தன. விவசாய நிலத்தினை நாய்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டதாக அதன்போது விவசாயிகள் தெரிவித்தனர். இது சேதன பசளை உர உற்பத்தி செயற்பாட்டின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பிலான ஓர் உதாரணம் மாத்திரமே. 2021 ஆண்டின் நடுப்பகுதியில் அவ்வேளையில் பதவியில் இருந்த பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் செயற்படுத்தப்பட்ட உரம் தொடர்பிலான திட்டத்துக்கு காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் 700 மில்லியன் ரூபாவை பெறுவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த திட்டம் நாடு பூராகவும் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக வடமத்திய மாகாணத்தில் பாரிய அளவிலான 35 திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. எனினும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் பெற்றுக்கொண்டது 700 மில்லியன் ரூபாய் அல்ல எனவும் 2000 மில்லியன் ரூபாய், அதாவது 2 பில்லியன் ரூபாய் என கூறப்பட்டதுடன் அது மீண்டும் செலுத்தப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு சம்பவம் மாத்திரமே. இந்த மோசடியினால் என்ன நடந்தது? உலக உணவு திட்டத்தின் அறிக்கையின்படி இலங்கையில் சுமார் 5 மில்லியன் மக்கள் ஒரு வேளை உணவினை தவிர்த்து நித்திரைக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டது. உணவு பணவீக்கம் அதிகரித்தது. நாடு வங்குரோத்தடைந்தது. அந்த நேரத்தில் உரிய தீர்மானத்தை எடுத்திருந்தால் இன்று இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. தவறான தீர்மானங்கள் எடுத்து ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் இன்றும் சுதந்திரமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்ன? அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு சரியான தீர்மானங்கள் எடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். கடந்த கால அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொண்டு செயற்படுவதும் மிக முக்கியமானது. அவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்ன? அவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு சரியான தீர்மானங்கள் எடுப்பது மிக முக்கியமானது. கடந்த கால அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொண்டு செயற்படுவது மிக முக்கியமானது. நம் நாட்டிற்கு நடந்தது என்ன?